இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பல பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாம செலவு பண்ற பணக்காரர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட பணக்காரர்களுக்காகவே சில நிறுவனங்கள் சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் தங்கம் வைரம்னு சேர்த்து அதோட விலைய உயர்த்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள்னு தெரிஞ்சும் பணக்காரங்க எக்கச்சக்கமா காசு கொடுத்து அவங்க கௌரவத்துக்காகவே இதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த தேவையில்லாத பொருட்கள் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம பார்க்க போற ஒவ்வொரு பொருளோட விலையும் கேட்டு நீங்க தலை சுத்தி விழுந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கோவிட்-19 மாஸ்க். பூனேல இருக்கிற பிசினஸ் மேனான மிஸ்டர் சங்கர் குஹாத் கொரோனா வைரஸ் அதிகமா பரவுறதுனால அவருக்காக ஸ்பெஷலா ஒரு கோல்டு மாஸ்க் செஞ்சிருக்காரு. இந்த கோல்டு மாஸ்க் செய்ய கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சாம். இந்த மாஸ்கோட வெயிட் பாத்தீங்கன்னா 60 கிராமா. சுத்தமான தங்கத்தால செய்யப்பட்ட இந்த மாஸ்கோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சமா. இவரு மாஸ்க் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1 கிலோக்கு அதிகமான தங்க ஆபரணங்களை போட்டுட்டு தான் வீட்டுக்கு வெளியிலேயே போவாராம். 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த மாதிரி மாஸ்க் செஞ்சு போட்டா கொரோனா வைரஸ் பக்கத்திலேயே வரமாட்டேன்னு சொல்லிச்சா என்ன? டாய்லெட் பேப்பர். டாய்லெட் பேப்பரை யூஸ்லெஸ்னு சொல்லல, ஆனா பேப்பர்ல செஞ்ச டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்றதுக்கு பதிலா தங்கத்தாலான டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ற பணக்காரங்களை பார்த்தா நம்ம என்னத்த சொல்றது. இந்த டாய்லெட் பேப்பரை 22 கேரட் கோல்டால செஞ்சிருக்காங்களாம். இந்த ஒரு ரோல் டாய்லெட் பேப்பரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.5 கோடியா. கக்கா போய் துடைக்கிறதுக்கு எதுக்கடா 10.5 கோடி செலவு பண்ணும்? நீங்க பண்ற அளவுக்கு ஒரு வரமுறையா இல்லையாடா? இந்த 10.5 கோடி இருந்ததுன்னா எவ்வளவு மக்களுக்கு பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்து அவங்கள சுத்தமா போயிட்டு வர சொல்லலாம். இதெல்லாம் சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு? லிகோ பிளாக். நாம எல்லாருமே பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட லிகோ பிளாக்க பார்த்திருப்போம். நிறைய பேர் அதுல விளையாட கூட செஞ்சிருப்போம். ஆனா நீங்க இப்ப பாக்குற லிகோ பிளாக் பாத்தீங்கன்னா 14 கேரட் பியூர் கோல்டால செஞ்சது. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,80,000 ரூபாய். இவ்வளவு காசு செலவு பண்ணி யாரா இந்த லிகோ பிளாக் செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிகோ கம்பெனி தான் இந்த பிளாக்க செஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கம்பெனில 25 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த கோல்ட் லிகோ பிளாக்க ஒரு பரிசு பொருளா கொடுத்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட மத்த கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வேலை செஞ்சா இப்படி ஒரு கம்பெனி தான் வேலை செய்யணும்ட்டு கம்பெனியை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. டைமண்ட் கான்டாக்ட் லென்ஸ். இந்த உலகத்துல 20-40% மக்கள் கண் குறைபாடுனால கண்ணாடியோ கான்டாக்ட் லென்ஸோ போட்டுட்டு இருக்காங்க. இதுலயும் பணக்காரங்களுக்காக கோல்டு ஃப்ரேம், பிளாட்டினம் ஃப்ரேம்ட்டு நிறைய வெரைட்டில வித்துட்டு தான் இருக்காங்க. இதுல இருந்து ஒரு படி மேல போய் இந்தியன் ஆப்டிமெட்ரிஸ்டான சந்திரசேகர் சவான்றவரு அவரோட ஆசை பொண்டாட்டிக்காக 18 டைமண்ட் வச்ச ஒரு கான்டாக்ட் லென்ஸை செஞ்சு கொடுத்திருக்காரு. இந்த கான்டாக்ட் லென்ஸோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 11,21,000. இதை கேள்விப்பட்ட மத்த பணக்கார பொம்பளைங்க சும்மா இருக்குமா? அவங்களும் இதே மாதிரி கான்டாக்ட் லென்ஸ் வேணும்ட்டு இவர்கிட்டயே ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இவரும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 பேர் கான்டாக்ட் லென்ஸ் வித்திருக்காராம். இவ்வளவு காசு கொடுத்து கான்டாக்ட் லென்ஸ் வாங்குறதுக்கு லேசர் சர்ஜரி செஞ்சு கண்ணை சரி செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கே இவ்வளவு காஸ்ட் ஆகாது. டீ பேக். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சாதாரணமா கிடைக்கிற பொருள்ல தங்கத்தையும் வைரத்தையும் சேர்த்து விலையேத்தி பணக்காரங்களுக்கு வித்துடுறாங்க. அவங்களும் பணத்தை பத்தி கவலைப்படாம கௌரவத்துக்காக சில பொருளை வாங்கிடுறாங்க. அப்படிப்பட்ட பொருள்ல ரொம்ப முக்கியமானதுதான் இந்த டீ பேக். இந்த டீ பேக் உள்ள டீ தூள் கூட சேர்ந்து 250 டைமண்ட்ஸ் இருக்குமா. டீ குடிச்சதுக்கு அப்புறம் அந்த டீ பேக்கை நம்ம எடுத்துட்டு போயிடலாமா. இந்த ஒரு டீ பேக்கோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,20,000 ரூபாய். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க செலவு பண்ற அந்த 11,20,000ல சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை சில்ட்ரன்ஸ் சேரிட்டிக்கு அவங்க கொடுத்துருவாங்களாம். கோல்டு, டைமண்ட், புக்காட்டி டாய். உலக பணக்காரங்க பல பேர் தங்கத்தாலான கார்கள் வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா குழந்தைங்க விளையாடுற பொம்மை கார்ல கூட தங்கத்தையும் வைரத்தையும் பூசி விலை ஏத்தி வித்துடுறாங்க. இந்த கோல்டு, டைமண்ட், புக்காட்டி டாயோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 கோடியா. ஒரிஜினல் புக்காட்டி காரோட ஹை எண்ட் காஸ்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கோடி தானா. நீட்டாஸ் கோல்ட் ஐபோன். போன்லயே காஸ்ட்லியான போன் எதுன்னு கேட்டா எல்லாரும் ஐபோன் தான் சொல்லுவோம். ஆனா இந்திய பணக்காரரான முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் வச்சிருக்க போன் தான் உலகத்திலேயே இருக்க ரொம்பவே காஸ்ட்லியான போன். அவங்க வச்சிருக்க ஐபோன் 6ஓட விலை பாத்தீங்கன்னா 362 கோடியாம். அப்படி 362 கோடி கொடுத்து அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போன் ஃபுல்லாவே 24 கேரட் கோல்டால செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய சைஸ் பிங்க் டைமண்ட போனுக்கு பின்னாடி பதிச்சு வச்சிருக்காங்க. கூடவே பிளாட்டினம் கோட்டிங் கொடுத்து ஹை அண்ட் ஆன்டி கிராக்கர் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு காசு கொடுத்து ஐபோன் 6 வாங்கினாலும் இப்ப அதுக்கு ஒரு யூஸும் இல்ல. ஏன்னா ஆப்பிள் கம்பெனி என்ன பண்ணிருக்குன்னா ஐபோன் 6 கீழ இருக்க எல்லா போனுக்கும் அப்டேட் வெர்ஷனை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்ப அந்த அம்மானி போனை வச்சு என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
ரூபி அண்ட் டைமண்ட் பென். நம்ம கிட்ட எல்லாம் பென் வாங்க சொன்னா 3 ரூபா பென்னோ இல்லனா 5 ரூபா பென்னோ வாங்குவோம். அதுவே காலேஜ் போயிட்டா பென்னு கூட எடுத்துட்டு போக மாட்டோம். பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்டயோ அப்படியும் இல்லனா படிக்கிற பையன் கிட்ட இருந்தாவது பெண்ணை வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம், தவிர நம்ம காசு கொடுத்து பெண்ணை வாங்க மாட்டோம். ஆனா பணக்காரங்க பல பேர் இந்த மாதிரி பென் தான் யூஸ் பண்றாங்க. இந்த பென்னோட மெட்டல் பார்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாட்டினத்தாலையும் 18 கேரட் ஒயிட் கோல்டாலையும் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட அவுட்டர் பார்ட் ஃபுல்லாவே 150 கேரட் இன்விசிபிள் பர்மா ரூபிஸாலையும் 15 கேரட் டைமண்டாலையும் கையாலேயே செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவுதான் காசு குத்து பெண் வாங்கினாலும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் எழுத முடியும்ன்றத தெரியாம இவ்வளவு காசு குத்து பெண் வாங்குறாங்களே, இவங்களெல்லாம் நம்ம எந்த லிஸ்ட்ல தான் சேர்க்கறது? மேக்னெட்டிக் ஃப்ளோட்டிங் பெட். ஒரு நல்ல தூக்கம் விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எவனோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பணக்காரனுக்கு தூக்கம் தான் ஒழுங்கா வர மாட்டேங்குது, பெட்டையாவது விலை அதிகமா கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஃப்ளோட்டிங் பெட்டை காஸ்ட்லியா செஞ்சு வித்துட்டு இருக்கானுங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,96,00,000 ரூபா. 8 கோடிக்கு என்னடா இந்த பெட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெட் பாத்தீங்கன்னா அலாவுதீன் படத்துல வர பறக்கிற மேட்டு மாதிரி இந்த பெட்டும் தரையில இருந்து 1.5 அடி ஹைட்டுக்கு மிதந்துட்டே இருக்குமா. பெட் ஃபுல்லாவே ஸ்ட்ராங்கான மேக்னெட் வச்சிருக்காங்களாம், அதனாலதான் மிதந்துட்டு இருக்கான். ஸ்ட்ராங்கான மேக்னெட் வச்சா ஒட்ட தானே செய்யும், எப்படி மிதக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது கேன்சர் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் அண்ட் சேம் போல் ரிப்பல்ஸ் அப்படின்ற சின்ன சயின்ஸை பயன்படுத்தி தான் இந்த மேக்னெட்டிக் பெட்டை மிதக்க வச்சிட்டு இருக்காங்க. சரி, வெயிட் எவ்வளவு தாங்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 900 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும்னு சொல்றாங்க. ஆனா இதுல பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த பெட்டு பக்கத்துல மேக்னெட்டுக்கு சம்பந்தமான எந்த பொருளும் வைக்க கூடாதான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன் கூட அந்த பெட்ல வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாதான். ஒருவேளை போனை பெட்டு கிட்ட தெரியாதனமா கொண்டு வந்துட்டீங்கன்னா 2.0 படத்துல வர மாதிரி போனை பெட் தெரிக்க விட்டுருமா. எக்ஸ்பென்சிவ் கிரிக்கெட் பால். 2007ல ஜாலி ஜெம்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி இந்தியா வேர்ல்டு கப்ல ஜெயிச்சாலோ இல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலோ அதுல ஒரு பிளேயருக்கு இந்த பாலை பிரசன்ட் பண்ணலான்றதுக்காக இந்த பாலை தயாரிச்சிருக்காங்க. இந்த பால்ல கிட்டத்தட்ட 5728 30 கேரட் டைமண்டாலையும் 82.2 கிராம் கோல்டையும் யூஸ் பண்ணி இந்த பாலை தயாரிச்சிருக்காங்க. ஆனா இந்தியன் பிளேயர்ஸோட பேட் லக் 2007 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா சூப்பர் 8 சுற்றுக்கு கூட தகுதி பெறாம வெளியேறிடுச்சு. அதனால அந்த பாலை யாருக்கும் கொடுக்க முடியாம அந்த கம்பெனிக்காரங்களே வச்சுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த பாலோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 கோடியாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களுக்கு எக்கச்சக்கமா காசு செலவு பண்றது பதிலா ஏழை மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போகலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும்